உணவு கட்டுப்பாடு ஆணையம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது இந்தியாவில் உணவுப் பொருட்களின் பாதுகாப்பு, தரம் மற்றும் சுகாதாரம் குறித்து கண்காணிக்கும் முக்கிய தேசிய அமைப்பு. இதன் கீழ் மாநில அளவிலும் தனித்த பிரிவுகள் இயங்குகின்றன. 2006ஆம் ஆண்டு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 என்ற சட்டத்தின் மூலம் FSSAI நிறுவப்பட்டது. தலைமையகம் நியூ டெல்லியில் இயங்குகிறது. இதன் முக்கிய நோக்கம் இந்தியாவில் விற்கப்படும் அனைத்து உணவுப் பொருட்களும் பாதுகாப்பாக மற்றும் மனித உடலுக்கு தீங்கில்லாமல் இருக்கச் செய்வது, உணவுப் பொருட்களின் தரநிலைகளை உருவாக்குவது, உணவு தயாரிப்பு, சேமிப்பு, விநியோகம், விற்பனை மற்றும் இறக்குமதி ஆகியவற்றை கண்காணித்து ஒழுங்குபடுத்துவது, உணவு தொடர்பான சட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே சட்டமாக்குவது. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 இந்த சட்டம் கீழ்கண்ட பழைய சட்டங்களை ரத்து செய்தது. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954, ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1955, மீட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1973, வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1998, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1992 மற்றும் இதர உணவு சட்டங்கள் அனைத்தும் இதனுடன் இணைக்கப்பட்டன. இந்த அமைப்பின் சேர்பர்சன் மத்திய அரசால் நியமிக்கப்படுவார். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நிர்வாக தலைமை. சயின்டிஃபிக் பேனல்ஸ் அண்ட் கமிட்டிஸ் பல்வேறு உணவு வகைகளுக்கான தரநிலைகள் உருவாக்கும் நிபுணர்கள். ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி கமிஷனர்ஸ் மாநில அளவிலான உணவு கட்டுப்பாட்டை நடத்துவோர். முக்கிய பொறுப்புகள்: உணவுப் பொருட்களுக்கு FSSAI லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வழங்குதல், உணவு தொழில்கள், ஹோட்டல்கள், உணவகங்கள் ஆகியவற்றின் சோதனை மற்றும் ஆய்வு, உணவு ஆய்வகங்கள் மூலம் மாதிரி பரிசோதனை, பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், ஈட் ரைட் இந்தியா, கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆப் போன்றவை, உணவு முத்திரை, சத்துக்கள் விவரம், எக்ஸ்பைரி டேட் போன்றவற்றை தரநிலைப்படுத்துதல். சார், தேவையில்லாத டீட்டெயிலாம் தெளிவாக இருக்குது, பட் எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் பிளர் பண்ணியிருக்காங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்துகள் துறை இது FSSAIயின் மாநில கிளை போன்றது. இதில் மாநில உணவு பாதுகாப்பு ஆணையர், டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்ஸ், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ஆகியோர் பணிபுரிகின்றனர். வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குண்ணா. ஒரு டீக்கு 10 ரூபா வாங்குறீங்கண்ணா, 2 ரூபா ஆள்கூலி, 3 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மிச்சம் கையில் 5 ரூபா நிற்குதுல்லண்ணா. எத்தனை பேர் வந்து டீ குடிக்கிறாங்க. கழுவுன தண்ணிலே திருவி கிளாஸை கழுவுறான். வாயிலே வைக்க முடியல, மட்டமான டீ தூள். சரி அத்தோடனா இந்த பஜ்ஜி போனெல்லாம் சாப்பிட போடுது தானே. அத்த ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வைக்காம திறந்து வச்சா ரோட்டில் ஒரு வண்டியோட மண்ணு தூசிலாம் அதில் படாது. 10 ரூபா வடையை சாப்பிட்டு 100 ரூபா டாக்டர் ஆண்டு கொடுக்க சொல்றியா? இவருக்கு சொந்தமான 152 கடைக்கும் சீல் வேணும். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெகநாதன் வந்து மூடிட்டு போனேன்னு சொல்லு. இவர்களின் பணிகள்: ஹோட்டல்கள், பேக்கரிகள், கடைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தல், தவறான உணவு விற்பனைக்கான வழக்குகள் பதிவு, நுகர்வோர் புகார்கள் பரிசீலனை, மாதிரி எடுத்தல் மற்றும் ஆய்வகத்திற்கு அனுப்புதல், உரிமம் பெற வேண்டியவர்கள், உணவு தொழிற்சாலை, பேக்கிங் நிறுவனங்கள், ஹோட்டல்கள், உணவகங்கள், கேண்டீன்கள், சில்லறை விற்பனையாளர்கள், இறக்குமதி ஏற்றுமதி நிறுவனங்கள் எல்லோருக்கும் FSSAI லைசன்ஸ் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 14 டிஜிட்டல் அவசியம். அது பொருளின் மீது அச்சிடப்பட்டிருக்கும். லோகோ மற்றும் முத்திரை. FSSAI லோகோ FSSAI என்று எழுதப்பட்டு 14 இலக்க உரிமை எண் குறிப்பிடப்படும். அது பொருளின் பிரமாண சின்னம் ஆகும். நுகர்வோர் புகார் அளிக்கும் வழிகள்: இணையம் வழியாக
foodlicensing.fssai.government.in, மொபைல் செயலி, ஃபுட் சேஃப்டி கனெக்ட் ஆப், மின்னஞ்சல் complaints@fssai.government.in. தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி ஹெல்ப்லைன் 9440423222. பிரபல திட்டங்கள்: ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட், கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப், ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட், இரும்பு, வைட்டமின் டி, ஏ போன்ற சத்துக்கள் சேர்த்தல், ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன், தொழில்நுட்ப பயிற்சி.